தமிழ்நாடு யூடியூப் சேனலை காண வந்த விவசாய அனைவருக்கும் வணக்கம். நம்ம இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் காங்கேய வட்டம். காங்கேயத்து பக்கத்தில் பெருமாள்மலை கிராமத்தில் இருக்கிறோம். அண்ணன் பேர் வந்து சதாசிவம், ஓய்வு பெற்ற கார்பரேஷன் நடத்தினார். இவருக்கு ஏற்கனவே தென்னை மரத்தில் போட்ட யூடியூப் 2014 ஒன்று இருக்கும். வாழை மரத்தில் 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒன்று போட்டிருக்கிறோம். அடுத்து அண்ணன் வந்து 3வது ஒரு ஃபீல்டில் ஆடு மாடு மேய்கிறதுக்காக எங்கள் ஊரில் குரங்காடுன்னு சொல்லுவோம், கொழுக்கட்டு புல் வளர்றது ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு. இந்த ஃபீல்டு வந்து கொஞ்சம் அகலம் அதிகமாக இருக்கிறதுனால போன தடவை போட்ட மாதிரி ரெகுலர் ஸ்ப்ரிங்கிள் போடாமல் ரெயின்கன் போட்டு கொடுத்துருக்குறோம். 2 இன்ச்சு ஃப்ளெமிங்கோங்கிற மாடலு. ஒரு 70 to 80 ரேடியஸ் அடிக்கும். தொட்டிலேருந்து மோட்டர் பாஞ்சிட்ருக்கு. 2 ரெயின்கன்னு. வணக்கம். நான் 2001 ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு 3.5 ஏக்கராவில் தென்னை மரம் போட்டு ஸ்ப்ரிங்க்லர் போட்டு நல்லா நல்லா இருந்தது. அப்புறம் அது படிப்படியாக எடுத்து இப்போ பக்கத்தில் ஒரு 1.5 ஏக்கரா இருந்தது. அதில் ஒரு போர் ஓட்டி இப்போ வாழை போட்டு வாழை நல்ல ஈழத்தில் இருக்குது. அதே ஸ்ப்ரிங்க்லர் தான். அந்த ஸ்ப்ரிங்க்லரில் மறுபடியும் தென்னை மரம் போட்டிருக்கிறேன். அப்புறம் பக்கத்தில் குரங்காடு ஒரு 2 ஏக்கரா இருந்தது. அதுக்கு அதே பைப் லைன் இழுத்து சரி இது ஸ்ப்ரிங்க்லர் வந்து உழவு ஓட்டுறதுக்குலாம் கொஞ்சம் பக்கமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ரெயின்கன் வந்து 80 அடி 70 அடி 80 அடி தோரத்தில் அடிக்கிறதுனால வந்து இப்போ ரெயின்கன் போட்டு அது நல்லா இப்போ கொழுக்கட்டை புல் வந்து மாடு நல்லா மேய்ச்சிக்கிட்டு இருக்குது. அதுலேயும் மறுபடியும் வந்து வாழை வைக்கலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். அது வந்து இப்போதைக்கு 1 மாதம் போய்ட்டு சீசனில் தான் அந்த வாழைக்கன்று வைக்கணுங்கிற முடிவில் இருக்கிறதுனால வந்து இப்போதைக்கு இப்போ ஆடு மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இப்போ குரங்காடாக இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக வந்து 2001 தென்னை மரம் போட்டோம். 2010 ஸ்ப்ரிங்கிள் ரெகுலர் ஸ்ப்ரிங்கிள் உள்ளே போட்டோம். அது வந்து 30 அடி அடிக்கிற மாதிரி ஒரு கேட் வால் விட்டு திருவிழா போடுற மாதிரி அதே மாடலில் தான் நம்ம 2017 வாழை மரத்துக்கு இங்கே போட்டிருக்கிறோம். அது வந்து 30 அடி அடிக்கிற ஸ்ப்ரிங்க்லரு. ஆனால் 30 அடி அடிக்கிற ஸ்ப்ரிங்க்லர் பார்த்தா ஒரு ஏக்கராவுக்கு ஒரு 50 பீஸாட்ட பிடிக்கும். அதில் அந்த வேலையை குறைக்கணும், அந்த எண்ணிக்கை குறைக்கணும், உழவு ஓட்டுறது சௌரியமாக இருக்குன்னு சொல்லி தான் நீங்கள் இந்த மாடல் போட்டிருக்கீங்க. 70 அடி ஒருக்கு 80 அடிக்கு ஒருக்கு அடிக்கிற மாதிரி. இது புது மாடலு. இப்போ வந்து ஆடு மாதிரி மேய்ஞ்சிட்டு இப்போதைக்கு. இப்போ வாழை மரத்தை தென்னை மரமாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த குரங்காடு வந்து வாழை மரம் ஆயிரும். அப்புறம் கொஞ்ச நாள் இதுவும் தென்னை மரம் ஆயிரும். வாழை மரம் போடலாம், கரும்பு போடலாம், கடலை போடலாம், எது வேணாலும் போடலாம். ரெயின்கன் கவர் பண்ணுறதுனால பாய்க்க வரப்போ செய்கிற வேலை இல்லை, இது போடுற வேலை இல்லை, சொட்டு நீர் ஓசு இழுக்கிற வேலை சுருட்டுற வேலை இல்லை. அப்போ நெருக்கமான பயிர்கள் எல்லாத்துக்குமே போடலாம். எல்லாமே போடலாம். உழவு ஓட்டுறது சேடை வைக்கிறது வெளியே வச்சுக்கலாண்ணா. எல்லாமே பண்ணிக்கலாம். நேரத்துக்கு அதிக நேரம் ஓட்டுனா உழவு ஓட்டி அதுலேயும் கடலையும் போடலாம். கரும்பு ஓட்ட நல்லா விசேஷம், வாழைக்கூட கரும்பு நல்லா வரும். வேறு குளத்துலேயே தண்ணி விழுவுறதுனால நல்லாயிருக்கும். வாழை கூட தடுக்குங்க, கரும்பு வந்து தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது மடலாட்டம் வெளியே வருது. இதை குச்சியே நிற்கிறதுனால தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரைட்டு. சரி, நம்ம கரும்பு சூட்டபிள் ஆகான்னு நினைக்கிறேன். நம்ம ஏரியா கரும்பு நாம் ஒருத்தர் மட்டும் போட்டோம்னா வெட்டுறதுக்குள்ள சிரமம். அதனால வந்து வாழை போட்டோம்னா திருமண விசேஷங்களுக்கு தானே வந்து வெட்டிட்டு போயிடுவாங்க. நல்ல காசுமாச்சு. பெரிய மெயின்டெனன்ஸும் கிடையாது. பூ ஒடிக்கிற வேலை அந்த ஒடிக்கிற வேலை கிடையாது. எந்த வேலையும் கிடையாது. அவங்களே வந்து வெட்டி விற்கிற வேலையும் கிடையாது. அவனை வெட்டிட்டு மரத்தை பார்த்து வளர்ந்த மரமாக பார்த்து வெட்டிட்டு இருக்கு. எந்த மரத்துக்கு வளர்ந்த மரத்தை வெட்டிட்டு போயிடுவான். சரிங்க, ஓகே. இது எத்தனை இன்ச்சு மோட்டர் ஓடிட்டு இருக்குது தொட்டியில்? 7.5 HP தொட்டி மோட்ரு. இப்போ 2 ரெயின்கன் ஓடுது அட் டைமில். மொத்தம் வந்து 1 2 3 4 5 6 பாயிண்ட் போட்டிருக்குண்ணா. 6 பாயிண்ட். மொத்தம் ஏக்கர் 1.5 ஏக்கர் நான். அது 2 ஏக்கரா வரும். சரி. இந்த வீடியோ பதிப்பை பார்த்த தமிழக விவசாயிகள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.